வணக்கம். நான் உங்கள் தீனா. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் நடந்துச்சு. ரிசல்ட் மே 4ஆம் அறிவித்தாங்க. அதில் தாவைக்கா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 108 இடங்களில் தனியாகவே ஜெயித்தாங்க. மே 10 அதில் பதவியேற்பு விழா நடந்துச்சு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக்கிட்டாங்க. பதவியேற்பு விழா நடந்து 6 நாள் கழிச்சு, அதாவது மே 16 ஒரு 10 அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கி அறிவிச்சிருக்காங்க. அந்த 10 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ விலாவாரியாக பார்க்கலாம். தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு உள்துறை, காவல்துறை, பொது நிர்வாகம், IAS IPS போன்ற அனைத்து இந்தியன் சர்வீஸுகளும், மாவட்ட வருவாய் நிர்வாகம், பெண்கள் நலன், அப்புறம் இளைஞர் மேம்பாடு ஆகிய துறைகளை விஜயை தக்க வச்சுக்கிட்டாரு. அமைச்சர் N. ஆனந்த் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள மேம்பாட்டுத்துறை, அமைச்சர் KA செங்கோட்டையன் அவர்கள் நிதித்துறை, அதாவது நிதியமைச்சர், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் PWD, அதாவது பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை, அமைச்சர் KG அருண்ராஜ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, அமைச்சர் P. வெங்கட்ரமணன் அவர்கள் உணவுத்துறை மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை, அமைச்சர் CTR நிர்மல்குமார் சட்டத்துறை, மின்சாரத்துறை மற்றும் எரிசக்தித்துறை, அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை, தகவல் மற்றும் விளம்பரத்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தொல்லியல் துறை, அமைச்சர் TK பிரபு அவர்கள் இயற்கை வளத்துறை, அமைச்சர் S. கீர்த்தனா தொழில்துறை. இந்த அமைச்சரவை பட்டியலில் மொத்தம் 10 பேர் இருக்காங்க. இதில் முக்கியமான துறைகளை விஜயை தன்வசம் தக்க வச்சுக்கிட்டாரு. இதில் முக்கியமாக பார்க்க போனால் ஹோம், போலீஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பெண்கள் நலத்துறை, அப்புறம் இளைஞர் மேம்பாடு ஆகிய துறைகளை விஜய் தன்வசம் படுத்திக்கிட்டதால் மக்களுக்கு இந்த டிவிக்கு ஆட்சி மேலே ஒரு நம்பிக்கை பிறக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி நம்மளும் நம்பிக்கையாக இருப்போம். நல்லது நடக்கும். தேங்க்யூ.